இங்க பாரு, பணம் வாங்கினா அது கரெக்டா நடந்துக்கணும். சும்மா பெரிய புட்டிங்க மாதிரி பேசுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க அப்புறம் இங்க பாரியா, எப்படி கூட்டு வரியா? எவ்வளவு சொல்ற? எவ்வளவு கூட்டு வர? கூட்டு வா, நீ கூட்டு வா. பாரு, நல்லா இருக்காது. அப்புறம் இருக்க மாட்டே. அப்புறம் என்ன வித்த மாதிரி காட்டுறியா? வித்த மாதிரி காட்டுறியா? நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் விசைத்தறி கூடங்களில் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தொழில் நலிவடைந்து வருவதால் தொழிலாளர்கள் தங்களது குடும்ப தேவைக்காக நிதி நிறுவனங்களிடம் அதிக வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளனர். கடன் தொகையை திருப்பி செலுத்த முடியாத சிலர் தங்களது கிட்னியை இடைத்தரகர்கள் மூலம் சட்டவிரோதமாக விற்பனை செய்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியை அடுத்த சேந்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான சிவசங்கரன் என்பவர் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று மாதந்தோறும் முறையாக தொகையை செலுத்தி வந்திருக்கிறார். சூழ்நிலை காரணமாக கடந்த 1 மாதம் நிலுவைத் தொகையை செலுத்த முடியாத நிலைக்கு சிவசங்கரன் தள்ளப்பட்டதால் அவரது வீட்டிற்கு சென்ற நிதி நிறுவன ஊழியர்கள் கடுமையான வார்த்தைகளால் சிவசங்கரனை திட்டியதோடு தங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று மிரட்டிய காணொளி தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சின்ன பையன் வீடியோ எடுக்க சொல்றேன், அவன் அறிவு இருக்குது அவனுக்கு. அவன் எப்படி இருப்பான்? அப்புறம் தெரியுமா? அப்புறம் நான் உடம்பு முடியாம எடுத்திருக்கேன். இன்னைக்கு பேசு, இந்த மாசத்துக்கு பேசு. நீ போன மாசம் கட்டினியா? என்ன தேதி கட்டின? அப்ப கட்டி போறேன். மாசம் மாசம் கட்டி போடுறேன். கட்டணும்ல, பணம் வாங்குறதுக்கு வந்தல வீட்டுல பணம் கொடுத்துட்டு அப்ப ஆனா உங்களுக்கு வந்தது 14ஆம் தேதி வந்தாரு. அதுக்கு 4 பொறுப்பு இல்ல. சரி, அது பணம் என்னாச்சு? அந்த பணம் என்னாச்சு? போன மாசம் இந்த மாசம் முடியும். அது மாசம் பண்றதுக்கு சத்தம் நடத்தும். கைகள் கொடுத்துருந்தான். எதுக்கு வாங்குற? கை டீட்டெயில் வாங்க. எதுக்கு வாங்க? அதான் நீங்க யார் லோன் கொடுத்தாங்களோ எவன் பேசுவான்? நான் தான் மேனேஜர். எவன் பேசுவான்? நான் கையெழுத்து போடாம எவன் கொடுப்பாங்க? எல்லாம் இல்ல. அப்ப கையெழுத்து போடாம அந்த இந்த லோனுக்கு எவன் மேனேஜர்? மாரிப்பு மேனேஜர். அவன் வேலை விட்டு போயிட்டான். அவன் வேலைக்கு போயிட்டான். அதுக்கு யாரும் பண்ண முடியாது. என்ன பண்ணல? அப்போ ஒண்ணு நீங்க வந்து வந்தீங்கன்னா இல்ல என்ன பண்ணல? போ என்ன வந்தீங்க? என்ன பேருதா? என்ன பண்ணல? போ என்ன பண்ணல? என்ன பண்ணலாம்? உருவிட்ட கூட்டு விட்டாங்க. உங்க வீட்டுல முன்னாடி பாரு சொல்றீங்க. ரவுடி கூட்டறியா? எவ்வளவு சொல்ற? நான் கட்டறேன் கம்பெனி. எவ்வளவு சொல்ற? நீ எங்க போறியா? நீ வந்து போறியா? எவ்வளவு கூட்டு வர? கூட்டு வா, நீ கூட்டு வா. நல்லா இருக்காது. அப்புறம் இருக்க மாட்டே. அப்புறம் என்ன வித்த மாதிரி காட்டுறியா? வித்த மாதிரி காட்டுறியா? வித்த போது போது காட்டுறியா? வித்த மாதிரி காட்டுறியா? வித்த மாதிரி காட்டுறியா? உடம்பு ஆள் இருக்கா? உடம்பு ஆள் இருக்கா? உடம்பு ஆள் இருக்கா? என்ன பண்ணுவ? நீங்க என்ன பண்ணுவ? கிழிச்சிருவியா? மரியாதை பேசிக்க. இங்க பாரு, பணம் வாங்கினா அது கரெக்டா நடந்துக்கணும். சும்மா பெரிய புட்டிங்க மாதிரி பேசுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க அப்புறம் கருசாமி, இந்த கருப்பு செஞ்ச விவரம் அவன் நொட்டணும், அவன் நொட்டு நீ பேசக்கூடாது. நீ கையிட்டு பணம் வாங்கணும்ல, கையிட்டு வாங்கல, அப்ப தேதி கட்டணும்ல, தேதி கட்டணும்ல. அப்புறம் நீ பாட்டுக்கு பெரிய மாதிரி அவனுக்கு கால் பண்ணி அவனை வர சொல்லிட்டேன், இவனை வர சொல்றேன், எவனை வர சொல்றேன்? சரி, நான் கடவுள் வர சொல்றேன் சார். உங்களை வைக்க நான் கட்ட கட்டலையும் தெரியல. எதுக்கு லோன்? லோன் ஏதோ எதுக்கு நீ வாங்குற? 4 லோன் எதுக்கு கொடுக்குறீங்க? எனக்கு உனக்கு மக்கள் அப்படி வாங்கக்கூடாது இல்ல. கொடுக்குறேன் கொடுக்குறேன். இப்ப நான் வைக்கிறேன், திங்கிறேன். நீ நான் வைக்க திங்க முடியும் பண்ணல. நான் கட்ட கட்டலையும் தெரியல. வாங்க நீ வந்து 4 லோன் எனக்கு இப்ப வேர்ல 2 லோனு, 80ல 2 லோன் எதுக்கு கொடுக்குறீங்க? நீ எதுக்கு வாங்குற? நீ எதுக்கு வாங்குற? உங்க கை கால் வளர்ந்தது உங்களுக்கு முறையான இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு வாங்குற? உங்க வாசலே வர, உங்க வாசலே வர. சரி, நான் கட்டல. ஃபர்ஸ்ட் 2 லோன் வாங்க. இதே மாதிரி 2 மாசம் 3 மாசம் பெண்டிங் விட்டுக்கிறேன். அப்ப இதே மாதிரிதான் வந்து ஊட்டுனால அப்ப வந்து வேற வீட்டுல
அப்படியேதான் வந்து கட்டியிருக்காங்க. இதே மாதிரிதான் கட்டியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு புத்தி வரல அப்பயும் அப்படியே கேளுங்க, கட்டியிருக்காங்க. சரிப்பா, கட்டலேன்னு லோன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களோ? இல்லைன்னு சொல்லி நீ கெஞ்சிருப்ப ரெண்டு குழந்தைமா சத்தியமா அவங்களுக்கு லைன் போறது. சரி, இப்ப என்ன பண்ணலாம் எனக்கு நான் என்ன சொல்றேன், அதுக்குமா சேர்த்து கட்டிக்கணும். பண்ண முடியாது. சரி, அது ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வர முடியாது. எல்லாம் வர முடியாது. என்ன பண்ணாலும் நீ போலீஸ் கூட்டிட்டு வந்தாச்சு, நான் வர முடியும். நீ கிளம்பி வந்தோம். நீ ஆள் கூட்ட வரல, ஆள் கூட்ட வரல. உனக்கு 1 மணி நேரம் இங்க உட்காரு. நீ ஆள் கூட்ட வரல, இப்ப அவ்வளவுதான். நீங்க சரி சரியா? சரி தெரியும். காட்டி கருசாமிங்களா? நீ கூட்டிட்டு